சும்மா ஒன்றும் நம்ம பெரியவங்க சொல்லலைங்க, உணவே மருந்துன்னு சொல்லிட்டு. என்னைக்கு நம்ம ஆரோக்கியத்துக்காக உணவு எடுக்காம வாய் ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே எல்லா நோயும் வரிசைகட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் மட்டும் விதிவிலக்கு இல்லைங்க, நாங்களும் அப்பப்போ போய் சீட் மீல்லாம் சாப்பிடுவோம். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நான் அந்த வரிசையில் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தாங்க வச்சுருக்கேன். இந்த கருணக்கிழங்கை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை 2 இல்லை 1000 இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம வயிற்றுக்கு வந்து நல்லது. டைஜஷனில் ஈவன் மோஷன் ப்ராப்ளம், ஃபைல்ஸ் ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணுற அளவுக்கு இதில் மகத்துவம் இருக்குது. அந்த டேஸ்டியான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு 2 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணி இதில் வந்து மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரகத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் கடையில் வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சுனாலும் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மசாலா வாடெல்லாம் போனோன்னா நம்ம ஆல்ரெடி ஊறப்பட்டு வச்சிருக்கோம் இல்லையா புளி, அதை அப்படியே நல்ல மையாக கரைச்சி அந்த கசடு எதுவும் இல்லாமல் அப்படியே அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா கருணக்கிழங்கு, அதை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு சும்மா கொதக்கலமாக அப்படியே வந்து மசிச்சு விடுங்க போதும். சில இது வந்து பீசஸாக இருக்கட்டும், சில இதை வந்து அப்படியே மசிச்சு விட்டு நம்ம ஆல்ரெடி கொதிச்சு வந்துட்டு குழம்புல ஊற்றி அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பரான புளிக்குழம்பு ரெடிங்க. நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு கிளாஸ் ரைஸ் வைப்பீங்கன்னா இந்த குழம்பு வைக்கிற அன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு ரைஸ் காலி பண்ணிடுவாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.